அனைவருக்கும் வணக்கம். கோல்ட்மெல்ஸ் ஹிந்தி கைடு வழங்கும் கற்க கசடர நிகழ்ச்சியில் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய தலைப்பு சோர் சுதா என்னும் தலைப்பாகும். ஹிந்தி இலக்கியம் 4 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஹிந்தி இலக்கியம் தோன்றி 1000 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இதிலே 1350 முதல் 1700 வரைக்கும் உள்ள காலம் பக்தி கால் என்று அழைக்கப்படுகிறது. பக்தி கால் மானா ஜாத்தா ஹை. அந்த பக்தி கால், அந்த காலம் 1350 முதல் 1700 வரை உள்ள காலமானது நம்ம பாரத நாட்டிலே, அதுவும் குறிப்பாக வட இந்தியாவில் மன்னராட்சி முறைகள் மாறி 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 வந்தன. இதன் காரணமாக அரசுகள் மாறின, மன்னர்கள் மாறினார்கள், வேற்று மதத்தவர்கள் இங்கே வந்து நுழைந்தார்கள். நம்முடைய ஒற்றுமை இல்லாத காரணத்தால் அந்நியர்களும் உள்ளே வந்து நுழைந்தார்கள். இதன் காரணமாக நாட்டிலே அமைதி குன்றியது. மதச்சண்டைகள், இனச்சண்டைகள் பெருக ஆரம்பித்தன. அப்பொழுது மக்களிலே ஒரு அமைதியின்மை நிலவியது. அந்த அமைதியின்மையை போக்குவதற்காக ஏதேனும் ஒரு சொல்யூஷன் வேண்டும், ஒரு காரணி வேண்டும் என்று முன்னோர்கள் மகான்கள் கருதினார்கள். அதற்கு ஒரு சிறந்தொரு மருந்தாக அவர்கள் பக்தியை தேர்ந்தெடுத்தார்கள். சரி, பக்தியை தேர்ந்தெடுக்கிறோம், பக்தி யார் மீது கொள்வது என்ற ஒரு கேள்வி வந்தது. அப்பொழுது அதுக்கு விடை வந்தது கடவுள் மீது. சரி, கடவுள் மீது, அந்த கடவுளுக்கு உருவம் இருக்கிறதா அல்லது இல்லையா? அதற்கு பதில் கடவுளுக்கு உருவம் உண்டு என்று ஒரு சாரார், உருவம் இல்லை என்று மற்றொரு சாரார். பகவான் கா ரூப் ஹை, பகவான் கா ரூப் நஹி ஹை. பகவான் கா ரூப் ஹை ஒரு சாரார், ரூப் நஹி ஹை ஒரு சாரார். சரி, அப்பொழுது அந்த பக்தி 2ஆக பிரிந்தது. பகவானுக்கு உருவம் இருக்கிறது என்ற அந்த குழு சகுண பக்தி என்று அழைக்கப்பட்டது. உருவம் இல்லை என்ற குழு நிகுண பக்தி என்று அழைக்கப்பட்டது. சரி, இருவரும் அவரவர் வழியிலே செல்வோம் என்று முடிவெடுத்தார்கள். दोनों अपने अपनी राह पर चले. इस निर्णय के अनुसार सगुण भक्ति सगुण की तारीफ में अपनी रचनाएं करने लगे. निगुण भक्त निगुण की तारीफ में, प्रशंसा में, स्तुति में अपनी रचनाएं करने लगे. आखिर सगुण भक्ति में वहाँ पर एक समस्या पैदा हुई. அங்கே ஒரு பிரச்சனை வந்தது. என்ன? பகவானுக்கு உருவம் உண்டு என்றால் அந்த உருவம் என்ன உருவம்? ராமனா அல்லது கிருஷ்ணனா? ஒரு சாரா சொன்னார்கள் ராம் உருவம்தான் கடவுள். இன்னொரு சாரா சொன்னார்கள் இல்லை, கிருஷ்ணன் தான் கடவுள், இல்லை ராமன் தான் கடவுள், இல்லை கிருஷ்ணன் தான் கடவுள். ஆக அவருடைய பிரிவு ஏற்பட்டது. ராமன் வேண்டும் என்பவர்கள் ராம் பக்தி ஷாக்கா, ராம் பக்தி பிரிவு என்று பிரிந்தார்கள். கிருஷ்ணன் விடுவோர் வந்து கிருஷ்ண பக்தி ஷாக்கா என்ற பிரிவால் பிரிந்தார்கள். ஆக அவர்கள் ராமனை பற்றியும் இவர்கள் கண்ணனை பற்றியும் புகழ்ந்து நிறைய இலக்கியம் படைக்க ஆரம்பித்தார்கள். அடுத்ததாக நிகுண பக்தி ஷாக்கா, இறைவனுக்கு உருவம் இல்லை என்று கருதக்கூடியவர்கள், அவருடைய ஒரு கேள்வி வந்தது. என்ன? சரி, நாங்கள் எப்படி இறைவனை அடைவது, அதற்கான வழி என்ன என்கின்ற பொழுது, நாங்கள் ஞானத்தின் மூலமாக இறைவனை அடைவோம் என்று ஒரு சாரார். மற்றொரு சாரார்
நாங்கள் அன்பு செலுத்துவோம், அன்பின் மூலமாகவே இறைவனை அடைவோம் என்று மறுசாரார். ஞான் के आधार पर भगवान को पाएंगे, प्रेम के आधार पर भगवान को पाएंगे, नहीं राम ज्ञान के आधार पर, नहीं பிரேம் கே ஆதார். ஆக இருவரும் பிரிந்தார்கள். பிரிந்த இரண்டு பகுதிகளும், ஒரு பகுதி ஞான மார்கி ஷாக்கா என்றும் மற்றொரு பிரிவு பிரேம் மார்கி ஷாக்கா என்றும் இரண்டாக பிரிந்தன. அப்படி இரண்டாக பிரிந்தவர்கள் தத்தம் பாதையில் அவர்கள் இலக்கியம் படைக்க தொடங்கினார்கள். இதை பற்றிய நான் முழு விவரத்தை நான் உங்களுக்கு இந்த சாகித்ய லகரி என்ற தலைப்பில் வரும்பொழுது நான் இன்னும் விரிவாக சொல்ல விரும்புகின்றேன். இன்றைக்கு கண்ணனுடைய லீலையை பற்றி நான் சொல்ல விளைவதால் அதை பற்றிய சிறு குறிப்பை நான் இங்கே சொல்ல வேண்டி வந்தது. ஆக கிருஷ்ண பக்தி ஷாக்கா என்று வந்தல்லவா, அந்த கிளைக்கு தலைமை எழுத்தராக, தலைவராக, கவிஞராக விளங்கியவர் மகாத்மா சூர்தாஸ். சூர்தாஸ் பற்றி சொல்லுகின்ற பொழுது அவர் பிறவியிலேயே கண்ணை இழந்தவர் என்றும் சொல்லப்படுகிறது. அதில் இடையிலேயே அவருக்கு கண் பார்வை போய்விட்டது என்றும் சொல்கின்றார்கள். அதை பற்றிய முழுமையான விவரம் நமக்கு தெரியவில்லை. இருந்தாலும் சூர்தாஸ் கிருஷ்ண பக்தர், அந்த குழுவுக்கு தலைவர். அவருடைய அனைத்து கவிதைகளும் அனைத்து படைப்புகளும் கண்ணனுடைய பெருமையை பாடுபவை. பெருமையை பாடுவை மட்டுமல்ல, கண்ணனுடைய லீலைகளை பாடுவை, அதுவும் பாலகிருஷ்ண லீலைகளை பாடுபவை. வளர்ந்த கண்ணனை பற்றி அவர் எழுதவில்லை, முழுமையாக பாலகிருஷ்ணனுடைய லீலையை பற்றி அவர் நிறைய எழுதியிருக்கிறார். அங்கே அவர் தானும் அந்த கண்ணனோடு ஐக்கியமாகிவிட்டார். எப்படி யசோதா கண்ணனுடைய வளர்ப்பு அன்னையாக இருந்தாலும் அவன் மீது அவ்வளவு காதல் கொண்டிருந்தார், அன்பு கொண்டிருந்தார். அவன் என்ன குற்றம் செய்தாலும், என்ன தப்பு செய்தாலும் அதை மன்னிப்பார். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு தாயை கண்ணன் பெற்றார். பிறந்தது ஒரு இடத்திலே, வளர்ந்தது ஒரு இடத்திலே. அந்த தாயை விட மேலாக சூர்தாஸ் கண்ணனை இங்கே மதித்து பாடுகிறார். அதனுடைய சில பகுதிகளை நான் இங்கே தங்களுக்காக சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன், தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன், தெருவிலே பெண்களுக்கு ஓயாத தொல்லை, தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன், தெருவிலே பெண்களுக்கு ஓயாத தொல்லை, தீராத விளையாட்டு பிள்ளை. கண்ணன் விளையாட்டு பிள்ளை என்று நிறைய பேருக்கு தெரியும், உங்கள் அனைவருக்கும் தெரியும். அந்த விளையாட்டு பிள்ளை நிறைய விளையாட்டுகள் செய்திருக்கிறது. அந்த விளையாடலை சூர்தாஸ் அவர்கள் மிக அழகாக தன்னுடைய பிரஜ பாஷா, பிருந்தாவன், ஆக்ரா, யமுனா நதிக்கரைகள், அந்த ஓரத்திலே வாழ்கின்ற பகுதி, மக்கள் வாழ்கின்ற பகுதி பிரஜ் என்பார்கள். அங்கே பேசப்படுகின்ற இந்தி மொழி பிரஜ பாஷா என்று அழைக்கப்படுகிறது. அந்த பிரஜ பாஷா என்ற மொழியிலே அவர் தன்னுடைய அனைத்து இலக்கியத்தையும் படைத்திருக்கிறார். அனைத்துமே கண்ணனை பற்றியதான். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போவது கண்ணன் நிறைய குறும்பு செய்கிறான், வெண்ணெய் திருடுகிறான், பிள்ளைகளை தொல்லைப்படுத்துகிறான், குழந்தைகளை தொல்லைப்படுத்துகிறான், அத்தனையும் செய்கின்றான். அவனை பற்றி எல்லோரும் புகார் செய்கிறார்கள். ஆனால் அம்மாவுக்கு, யசோதா அம்மாவுக்கு கோபம் வர மாட்டேங்குது. அந்த அம்மா கோபப்படவே இல்லை. சரி, ஒரு நாள் கண்ணன், என்னை பற்றி எல்லாரும் சென்று புகார் செய்கின்றார்களே, நாம் செய்தால் என்ன என்று ஒரு நாள் அவன் அன்னையிடம் வந்தான். யசோதாமா, என்னை என் அண்ணன் பலராமன் மிகவும் தொல்லைப்படுத்துகிறான். எல்லோரும் தன்னை பற்றி சொல்கின்ற பொழுது இவன்
பிறரை பற்றி சொல்கின்றான். மா தாவு மோகி தாவு பகுத் கிஜாயோ, தாவு பகுத் கிஜாயோ, தாவு என்றால் அண்ணன் பலராமன், பகுத் கிஜாயோ என்னை மிகவும் தொல்லைப்படுத்துகிறான். மையா மோகி தாவு பகுத் கிஜாயோ, மோகி என்றால் முஜை கத்தோ, எனக்கு என்னை, மையா என்றால் அம்மா, அம்மா என்னை, தாவு அண்ணன் பலராமன், பகுத் கிஜாயோ மிகவும் தொல்லைப்படுத்துகின்றான், எனக்கு கோபத்தை ஏற்படுத்துகிறான். மோசோ கத்த மோல் கோ லீன் ஹோ தூ ஜசுமதி கப் ஜாயோ, மோசோ கத்த மோல் கோ லீனோ, என்னை நீ விலைக்கு வாங்கினாயா, மோசம் என்றால் விலைக்கு, நீ என்னை விலைக்கு வாங்கினாய் என்று சொல்கிறான். உன்னை எப்பொழுது யசோதா பெற்றெடுத்தாள். கோ ஹை தூ ஜசுமதி கப் ஜாயோ, உன்னை யசோதா அம்மா விலைக்குத்தான் வாங்கி வந்தாள், நீ எப்பொழுது அவளுடைய வயிற்றிலே பிறந்தாய், நீ அவளுடைய வயிற்றிலே பிறக்கவில்லை, உன்னை யசோதா அம்மா விலைக்குத்தான் வாங்கினாள். கஹா கரை, கஹா கரை அமேஷா கஹா கர்த்தாய், அடிக்கடி இதையே சொல்கின்றான். எனக்கு அதை கேட்டால் எனக்கு கோபம் வருகிறது. கோபம் வரத்தான் செய்யும். இவ்வளவு பாசமாக வளர்க்கின்ற அன்னையை பார்த்து, அந்த அந்த பையனை அன்னையினுடைய அந்த மகனை பார்த்து, என்னை பார்த்து, நீ உன் அம்மாவுடைய பிள்ளை இல்லை, அம்மாவுடைய வயிற்றில் நீ பிறக்கவில்லை, நீ விலைக்கு வாங்கப்பட்ட பையன் சொன்னால் யாருக்குத்தான் கோபம் வராது. அவள் கண்ணன் சொல்கின்றான், எனக்கு அடிக்கடி இதை கேட்டால் கோபம் வருகிறது. அந்த கோபத்தின் காரணமாகவே யஹி ரிஸ்கே மாறே, ரிஸ்னா கோபம், ரிஸ்கே மாறே, அந்த கோபத்தின் காரணமாகவே கேலன் கோ நகி ஜாத்து, கேலன் ஹோ நகி ஜாத்து, விளையாடக்கூட நான் போவதில்லை. கஹா கரை அடிக்கடி சொல்கிறான், இஹி ரிஸ்கே மாறே கேலன் ஹோ நகி ஜாத்து, இதே கோபத்தின் காரணமாகவே நான் அவனோடு அண்ணனோடு விளையாடக்கூட போவதில்லை. புனி புனி கஹத்த ஹை, அகெயின் அண்ட் அகெயின், மீண்டும் மீண்டும் சொல்கிறான். கோஹை மாதா கோஹை தாத், யாரடா உனக்கு அம்மா, உனக்கு யாரடா அப்பா என்கிறான். உனக்கு யசோதா அம்மா கிடையாது, நந்தகோபன் உனக்கு தந்தை கிடையாது, உனக்கு யார் அப்பா யார் அம்மா என்று அடிக்கடி கேட்கிறான். அம்மா, என்னால் அதை தாங்க முடியவில்லை. நான் எவ்வளோ சொன்னாலும் அவன் மீண்டும் மீண்டும் சொல்கின்றான். ஒரு நகைச்சுவை ஒரு திரைப்படத்தில் வரும். நானும் கருப்பு, எங்கோ பொண்டாட்டியும் கருப்பு, ஆனால் புள்ளி எப்படி சிவப்பாக பிறந்தது என்று ஒரு நகைச்சுவை இருக்கும். நானும் கருப்பு, என் பொண்டாட்டியும் கருப்பு, என் புள்ள மட்டும் எப்படி சிவப்பாக வந்தது என்ற ஒரு நகைச்சுவை வரும். அதுபோல் இங்கே பலராமன் சொல்கிறானாமா, கோரே நந்து யசோதா கோரி, கோரே நந்து யசோதா கோரி, தும் கத்த ஷாம ஷரீர், தும் கத்த ஷாம ஷரீர். ஏப்பா கண்ணா, நந்தகோபன் ஃபேராக இருக்கிறார், சிகப்பாக இருக்கிறார், யசோதாம்மா சிகப்பாக இருக்கிறார், நீ ஏன் கருப்பாக இருக்கிறாய்? சிகப்பு நம்முடைய அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நீ பிறந்திருந்தால் நீயும் சிகப்பாக இருந்திருப்பாய். நீ ஏன் கருப்பாக இருக்கிறாய்? உன் உடம்பு ஏன் கருப்பாக இருக்கிறது? உங்களுக்கு தெரியும், கண்ணனுடைய உடம்பு கருப்பு என்று தெரியும். கவிஞர் பாடியிருப்பார், கண்ணா கருமநிற கண்ணா என்று பாடியிருப்பார். உன்னை காணாத கண்ணில்லையே என்று பாடியிருப்பார். அப்போ ஒருவருடைய உடம்பு கருப்பாக இருக்கிறது. அப்போ அதனுடைய மீன் அர்த்தம் என்னவென்றால், பொருள் என்னவென்றால், நீ யசோதாவுக்கும் நந்தகோபனுக்கும் பிறந்த மகன் அல்ல என்பது வெட்ட வெளிச்சம், உண்மை. சுட்கி தேதி ஹசத்த குவால பால சம்பு, அதை கேட்டால் இந்த இளைய பையன்கள் அனைவருமே கைத்தொட்டு சிரிக்கிறார்கள், கை கொட்டி சிரிக்கிறார்கள். சுட்கி தேதே அசுத்த, அதை சொல்ல கேட்கின்ற பொழுது இந்த கோவால பால், இந்த மாட்டுக்கார பையன்கள் இடையற பையன்கள் அனைவருமே சிரிக்கிறார்கள், கைகொட்டி சிரிக்கிறார்கள், விழுந்து விழுந்து சிரிக்கிறார்கள்.
சுட்கி தே தே ஹசத்தை சிரிக்கிறார்கள். குவால சப் எல்லா மாட்டுக்காரர்களும் எல்லா இடையர்களும் சிரிக்கின்றார்கள். சிகே தேத்த பல்பீர் அத்தனையும் கற்றுக்கொடு யார் என்றால் பலராமன் தான். பலராமன் அனைவருக்கும் இதை கற்றுத் தருகிறான். என்னை எல்லோரும் என்னை கேலியும் கிண்டலும் செய்கின்றார்கள். தூ மோஹி கோ மாரன் சீக்கு தாவு கபூனா ரீஜி. நீ என்னைத்தான் திட்டுகிறாய், எனக்கு அட்வைஸ் செய்கிறாய், என்னை புகார் செய்கிறாய், என்னை அடிக்கவும் செய்கிறாய். ஆனால் பலராமனை, அண்ணனை நீ எதுவுமே செய்வதில்லை. நீ அவன் மீது கோபம் கொள்வதே இல்லை. நீ அவன் மீது எந்த கோபம் கொள்வதில்லை. ஏன் அப்படி? தூ மோஹி கோ மாரான் சி. நீ என்னைத்தான் அடிக்க கற்றுக் கொடுக்கிறாய். மோஹி கொண்ட முஜே தாவு கபுனரிஜை. அண்ணா மீது எப்படி கோபம் கொண்டிருக்க? நீ கோபம் கொள்வதில்லை. என்ன அர்த்தம் என்றால் நீ அண்ணன் மாற்றாந்தாய் பிள்ளை, அதனால் தானே என்கிறான். இப்படி மோகன் கோ முக்கு ரிஸ் சமேத் லக்கி யசுமதி சுனி சுனி ரீஜை. இப்படி அவன் மோகன், அதாவது கண்ணன் கோபத்தாலே பேசுகின்ற பொழுது அவன் முகம் சிவந்து போகின்றது. அந்த சிவந்த கோபத்தால் சிவந்த அந்த அழகை பார்த்து 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 அந்த தாய் யசோதா மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறாள். அவர் இப்படி புகார் செய்கின்ற வார்த்தையை கேட்டு 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 அந்த தாய் யசோதா மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறாள், அளவில்லாத மகிழ்ச்சி அடைகிறாள். அப்போது அளவில்லாத மகிழ்ச்சி அடைந்த தாய் யசோதா சொல்கிறாள், அவனை கட்டிக்கொள்கிறாள். சுனவு கானா, கண்ணா கேள் கண்ணா, பல்பத்ர சபாயி ஜனமதிகி ஓ தூத்து. பலராமன் சொல்கிறையா, பலராமன் ரொம்ப வாயாடியவன். செவ்வாய் என்றால் வாயாடி. பலராமன் அதிகமாக பேசக்கூடியவன். அவன் வாயாடி. பிறக்கும் போதே அவன் கொஞ்சம் கன்னிங் சொல்லத்தான், தந்திரக்காரன் தான். ஜனம் திகி ஓ தூத். தூத் என்றால் சாலா. பிறக்கும் போதே அவன் கொஞ்சம் தந்திரசாலி, கன்னிங் சொல்ல மாதிரி அவன் இருப்பான். அவனை பற்றி நீ கேட்காதப்பா, நீயே கேட்குற. சூரஷாம் மோஹி கோதன் கீசோ ஹவு மாதா தூபூத். என்னிடம் இருக்கின்ற எத்தனை பசுக்கள், அவையெல்லாம் செல்வங்கள். மாடல்ல கெவி விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றைய என்பார்கள். மாடு என்றால் செல்வம். மாடுகளை போன்ற மிகப்பெரிய செல்வம் வேறு இல்லை என்பார்கள். இங்கே என்னிடம் இருக்கின்ற அத்தனை மாடுகளும் என்னுடைய செல்வங்கள். இந்த செல்வங்கள் மீது ஆணையிட்டு சொல்கின்றேன், சத்தியம் பண்ணி சொல்கிறேன். யா கண்ணா, நான் தானப்பா உன் அம்மா, நீ தான்ப்பா என் மகன். ஹவு மாதா தூ போத். நான் தான் உன்னுடைய அத்தனை பசுக்கள் மீதும் இடமுள்ள எல்லா சொத்துக்கள் மீதும் ஆணையாக சொல்கின்றேன், சத்தியம் பண்ணி சொல்கின்றேன். நான் தானப்பா உன் அன்னை, நீதான் எனக்கு மகன் என்று அவனை கட்டிக்கொண்டு மகிழ்ச்சியால் பூரித்து போகின்றாள் யசோதா. இந்த காட்சியை அவர் தன் கையாலே தன்னான் சூராஸ் அவர்கள் மிக அழகாக இங்கே சொல்லியிருக்கின்றாள். அதை நான் மீண்டும் ஒருவரை அப்படியே படிக்க விரும்புகின்றேன் ஹிந்தியில். கண்ணன் சொல்கிறான், கிருஷ்ண कहता है मैया मोही ताऊ बहुत किजायो मोसो कहत मोल को लीन हो तू जसमती कब जायो कहा करे यही रिस्क के मारे केलन हो नहीं जात. कहा करे यही रिस्क के मारे केलन हो नहीं जात. पुनी पुनी कहता है को है माता को है तेरी तात. पुनी पुनी कहता है कौन है माता को है तेरी तात. गोरे नंद यशोदा गोरी, गोरे नंद यशोदा गोरी, तुम कत श्याम शरीर, तुम कत श्याम शरीर. गोरे नंद यशोदा गोरी, तुम कत श्याम शरीर. चुटकी दे दे हसत ग्वाल बाल सब. चुटकी दे दे हसत ग्वाल बाल सब. तू मोही को मारन सीखो, तू मोही को मारन सीखी ताऊ ही कभी न खिजायो, तू ताऊ ही कबू न रिजायो. मोहन को मुख रिस समेत लकी, मोहन को मुख रिस समेत लकी.
यशुमती सुनी सुनी रीजे सुनहु कान बलभद्र चबाई जनमति वो दूत सुनहु कान बलभद्र चबाई जनमति को द्यूत सूरश्याम मोही गोदन सोम हौ माता तूपो सूरश्याम மோகி கோதன் கீசம் ஹவு மாதா தூப்பு. என்னுடைய அனைத்து பசு செல்வம் ஆணையாக சொல்கிறேன், நீதான் என்னுடைய மகன், நான் தான் உன் தாய் என்று சொல்லி சூர்தாஸ் தாயாக மாறி இங்கே கண்களிலே இங்கே விளக்குகிறார். அடுத்ததாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன், எப்படி அந்த ஒன்றாக இருந்தவர்கள் நான்காக பிரிந்தார்களோ ஆக ஒவ்வொருவரும் தான் எடுத்த கொள்கையிலே உறுதியாக இருந்தார்கள். அந்த கொள்கையை பறைசாற்றி நிறைய இலக்கியம் படைத்தார்கள். அப்படி படைத்த இலக்கியங்களில் இந்த சூர்சாகர் என்று சொல்லப்படுகிற இலக்கியம் ஒன்று. அதிலே பிரம்மகீத் என்று ஒரு நூல் இயற்றியவர் சூர்தாசர். அந்த பிரம்மகீத் என்றால் வண்டுகளுடைய பாடல் என்று பொருள். பிரம்மர் என்றால் வண்டு, கீத் என்றால் பாடல். அந்த பிரம்மகீத் என்ற காவியத்திலே சூர்தாஸ் தன்னுடைய கருத்தை நிலைநாட்டுகிறார். என்ன கருத்தை? இறைவனுக்கு உருவம் உண்டு, அந்த உருவம் யாரென்றால் கண்ணன்தான் என்று தன்னுடைய உள்ளம் கவர்ந்த கண்ணனை மிக அழகாக சித்தரித்து அந்த காவியம் படைக்கப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து ஒரு பகுதியை நான் உங்களுக்கு இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். கண்ணனுடைய நண்பன் ஒருவருக்கான், அவன் பெயர் உத்தவன் கண்ணனுடைய பிள்ளை பருவத்து நண்பன். அவர்கள் கோகுலத்திலே ஒன்றாக வளர்ந்தார்கள். பின்னர் கண்ணன் வளர்ந்த பிறகு தன்னுடைய உண்மை நிலையை அறிந்து யசோதாவும் நந்தகோபுரம் என்னுடைய பெற்றோர்கள் அல்ல, என் பெற்றோர்கள் வேறு என்று அறிந்து, என்னுடைய பிறப்பிடம் என்னுடைய நாடு மதுரா என்று அறிந்து அங்கே சென்று அந்த விதிப்படி அவனுடைய தாய்மாமன் கம்சனை கொன்று அங்கே தான் அரசனாக அமர்ந்து ஆட்சி செய்கின்றார் மதுராவில். மதுராவுடைய இவர் சென்ற பிறகு நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன் தெருவிலே பெண்களுக்கு ஓயாத தொல்லை. இங்கே ஓயாமல் தொல்லை கொடுத்த அந்த கண்ணன் மதுரா சென்று அமைதியானான். ஆனால் இங்கே அவனால் தொல்லைப்படுத்தப்பட்ட பெண்கள் அவன் தொல்லையை அவர்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அதை அவர்கள் ஏற்றார்கள், அதை வரவேற்றார்கள். அதன் மூலமாக தன்னுடைய மகிழ்ச்சியை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். அந்த மகிழ்ச்சி தற்போது இல்லை என்று வருந்தினார்கள். ஏனென்றால் கண்ணன் மதுரா சென்று விட்டான், கோகுலமே இருண்டு விட்டது, கோகுலம் சூரியன் இல்லாத நாடு போல் ஆகிவிட்டது, இருண்டு விட்டது கோகுலம். அதனாலே அங்கிருந்து கோபிகள் எல்லாம் என்ன செய்தார்கள்? எங்களோடு விளையாட, எங்களை தொல்லைப்படுத்த இப்பொழுது கண்ணன் இல்லை என்று வருந்தி கொண்டிருக்கிறார்கள், விம்மிக் கொண்டிருக்கிறார்கள், இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது கண்ணன் என்ன செய்கிறார்? உத்தவனை கூப்பிடுகிறார். உத்தவனுடைய கொள்கை என்னவென்றால், பகவானுக்கு இறைவனுக்கு உருவம் இல்லை என்ற கொள்கையுடையவன். நாம் ஏற்கனவே பார்த்தோம், சகுண நிர்குண என்று பார்த்தோம் அல்லவா? அவன் நிர்குண பக்தன், கடவுளுக்கு உருவம் இல்லை என்ற கருத்தை கொண்டவன். அவனை திருத்த நினைக்கிறார் கண்ணன். அப்படி சூர்தாஸ் இங்கே உருவகப்படுத்துகிறார். அந்த கண்ணன் சொல்கிறார், உத்தவா நீ கோகுலம் போ, அங்கே கோகுலத்து பெண்கள்லாம் என்னை நினைத்து வாடிக்கொண்டிருக்கிறாள். நீ அவர்களுக்கு உருவமுள்ள கண்ணனை நீங்கள் வழிபட வேண்டாம், உருவமற்ற இறைவனை வழிபடுங்கள், அதுவே சிறந்தது, நல்லது என்று அவளுக்கு போதனை செய்துவிட்டு
இங்கே திரும்பி வா என்று அவனை அனுப்பி வைக்கிறார். ஆக அவன் கருப்பாக இருக்கிறான், உதவன் கருப்பாக இருக்கிறான், வண்டு எப்படி இருக்கும்? கருப்பாக இருக்கும். இந்த வண்டு கோகுலம் போதாம். கோகுலத்தில் உள்ள எல்லா பெண்களையும் சூர்தாசர் பூக்களாக மலர்களாக வைத்திருக்கிறார். வண்டு எங்கே செல்லும்? யாரும் தேடி போகும்? மலரை தேடி போகும், பூவை தேடி போகும். ஏன் போகும்? அங்குள்ள தேனை அருந்த செல்லும். ஆக கோபிகளை மலர்களாகவும் உத்தவனை வண்டாகவும் பாவித்து சூர்தாசர் இவன் அங்கே சென்று அவர்களுக்கு ஒருமற்ற இறைவன் நீங்கள் கும்பிடுங்கள், கண்ணனை நம்பாதீர்கள் என்று போதிக்க அவன் செல்கின்றான். அப்படி செல்கின்ற பொழுது அந்த படிக்காத மாடு மேய்க்கின்ற பரம்பரை சார்ந்த பெண்கள் மிக அழகாக அவனோடு வாதாடுகிறாள். படித்தவர்கள் கூட அவளுக்கு இணையாக வாதாட முடியாது. அவள் வாதாடுகிறார்கள், தன்னுடைய கருத்தை நிலைநாட்டுகிறார்கள். இந்த கருத்தை கண்ணன்தான் கடவுள், கண்ணன்தான் கடவுள் நீ சொல்கிற மாதிரி அந்த உருவமற்ற இறைவன் கிடையாது, எங்கள் கண்ணன்தான் கடவுள் என்று அவனை மாற்றி விடுகிறார்கள். ஒரு கதை சொல்வார்கள். ஆங்கிலம் கற்றுக் கொடுக்க ஒரு வெள்ளைக்கார ஆசிரியை வைத்தார்களாம், ஹோம் டியூஷன். ஆங்கிலம் கற்பிக்க ஒரு வெள்ளைக்கார ஆங்கில நாட்டில் பிறந்த ஒரு வெள்ளைக்கார பெண்மணியை தன் வீட்டிலே அழைத்து வந்தார்களாம். ஒரு வீட்டில் தன் பையனுக்கு இதுக்கு ஆங்கிலம் கற்பிக்க. அவளும் தொடர்ந்து வந்தாள். ஓராண்டு காலம் வந்தாள். ஒரு ஆண்டு காலம் டைம் முடிந்தது. ஆனால் அவள் திரும்பி செல்கின்ற போது அவள் தமிழ் கற்றுக்கொண்டாள். நம்பாள் ஆங்கிலம் கற்றுக்கொள்ள சொல்வாங்க, ஒரு ஜோக் சொல்வார்கள். அதாவது ஆங்கிலம் கற்பிக்க வந்தவள் தமிழ் கற்றுக்கொண்டு போனாள் சொல்வார்கள். அது மாதிரி இறைவனுக்கு உருவம் இல்லை என்று போதிக்க வந்தவன் இங்கே இவனுடன் பேசிய பிறகு இறைவனுக்கு உருவம் உண்டு என்ற கருத்தோடு திரும்பி சென்றான் என்று அந்த காவியம் சொல்கிறது. அது பேர் தான் பிரம்மர் கீத் என்பது. அந்த பிரம்மர் கீத்தில் வருகின்ற ஒரே ஒரு சிறு கருத்தை நான் இங்கே சொல்லுகிறேன். அந்த உத்தவனுக்கும் கோபிகளுக்கும் வாக்குவாதம் நடக்கிறது. அந்த காவியம் முழுவதுமே தான் இவர்கள் கேட்க அவர் பதில் சொல்கிறார், இவர்கள் கேட்க அவர் பதில் சொல்கிறார். இப்படி அந்த வாதம் தொடர்கிறது. நிர்குண் கோன் தேஸ்கோ வாசி. அந்த படிப்பு இல்லாத அந்த கோபிகை பெண்கள் கேட்கிறார்கள், உத்தவா நீ பகவானுக்கு உருவம் இல்லைங்கிறாயே, நிர்குண் என்கிறாயே, சரி கோன் தேஸ்கோ வாசி, நாங்கள் பார் பிருந்தாவனத்தை வசிக்கிறோம், கோகுலத்தை வாழ்கிறோம், கண்ணனை பார் மதுராவிலே வாழ்கிறார், இவர் எந்த ஊரிலே வாழ்கிறார்? கோன் தேஸ்கோ வாசி, நிகுண் உருவமற்ற இறைவன் சொல்கிறாய் அல்லவா, அவர் எந்த ஊரிலே வசிக்கிறார்? கோன் தேஸ்கோ வாசி. மதுக்கர ஹன்சி. அதை கேட்டு அந்த வண்டு யார்? உத்தவன் சிரிக்கிறான். சம்ஜாய் புரிய வைக்கிறான். அவனுக்கு இவரை புரிய வைக்கிறார்கள். சௌமதே சத்தியம் பண்ணியா எனக்கு, பூசி சான்ஸ் உனக்கு உண்மை புரியும். சாட்சினா உண்மை, நீ சத்தியம் பண்ணி சொல்கிறேன் உனக்கு உண்மை புரியும். இது நான் ஹாசி வெறும் நகைச்சுவை அல்ல. கோஹே ஜனக் ஜனனி கோ. அந்த எந்த ஊர்லேயே வசிக்கிறான் அவன் அந்த அரசன். சரி, அவனுக்கு அப்பா யார்? ஜனக்கு. அப்பா யார்? ஜனனி கோ. அம்மா யார்? அவனுக்கு அப்பா யார், அம்மா யார்? கையத்த கோன் நாரி கோன் தாசி. சரி, அவனுடைய மனைவி யார்? அவனுடைய பணிப்பெண்கள் யார்? கோன் நாரி கோன் தாசி. அவனுக்கு யார் தந்தையார், யார் தாயார், அவனுக்கு மனைவி யார், அவனுடைய தோழிகள் வேலைக்காரர்கள் யார்? சொல்லி பார்க்கலாம். சரி, கைசோ பரன் பேஷை. அவனுடைய கலர் எப்படி இருக்கும்? என்ன வண்ணமுடையவன்? கருப்பா சிகப்பா? என்ன கலர்? பேஸ். அவனுடைய நாகரிகம் எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு இருப்பான்? ஆடை அலங்காரம் எப்படி இருக்கும்?
கைசே கேஹி கோய் ரிஸ்மே அபிலாசி. சரி, அவனுக்கு என்ன பிடிக்கும்? கை ரஸ்மே அபிலாசி, அவனுக்கு எந்த சுவை பிடிக்கும்? ரஸ் 9 என்பார்கள். அந்த 9 ரசங்களிலே எது பிடிக்கும்? அவன் எதற்கு அவன் ஆசைப்படுவான்? அவனுக்கு பிடித்த அந்த ஆசை என்ன? கிஸ் ரஸ்கோ அபிலாசி பாவேகே புனி கிசே ஆப்னே ஜோரே கையோ காசி. சரி, அவன் அடைவான்? அவனுக்கு எதை பிடிக்கும்? நான் சொல்கின்றேன், இது சிரிப்பல்ல, நகைச்சுவை அல்ல. சுனத்த மௌன்ஹ ரஹ்யோ. இந்த வாதங்களை கேட்டவுடனே அந்த உத்தவன் மௌனமாக இருந்தான். மௌன் ரஹ்யோ டக்யோசோ. டக்யோசோ ஏமாந்தவனை போல். டக்யோசோ உத்தவன். டக்யோசோ சூர் சபை மத்தி நாசி. இந்த வாதங்களை கேட்டவுடனே உத்தவன் ஏமாற்றப்பட்டதை போல உணர்ந்தான். தான் ஏமாற்றப்பட்டதை போல உணர்ந்தான். சூதா சொல்கிறார், அவனுடைய மத்தி நாசி, அவனுடைய அறிவு முற்றிலுமாக அழிந்து போனது. சுனத மௌன் ஹை ரஹியோ டக்யோசோ சூர் சபை மத்தி நாசி. இவனுடைய பேச்சை கேட்ட அனைவருமே, அவனுடைய பேச்சை கேட்ட எல்லோருமே தன்னை மறந்தார்கள். உத்தவனும் தன்னை மறந்தான். அவன் தன்னுடைய அறிவையே இழந்தான். மத்தி நாசி, அவன் அறிவே அழிந்து போனது. என்ன அறிவு? நிகுண பக்தி என்ற அறிவு அவனுக்கு அழிந்து போனது. அவனும் சகுண பக்தனாக, கண்ணனுடைய பக்தனாக மாறி திரும்பிச் சென்றதாக சூர்தாஸ் அவர்கள் இங்கே அழகாக சொல்லியிருக்கிறார்கள். தான் எடுத்துக்கொண்ட கருத்தை ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறார்கள். जो वे सगुण भक्त हैं, उनकी कीर्ति सगुण भक्ति के बारे में है। वे कृष्ण की स्तुति में गायन करते हैं, रचना करते हैं, सोचते हैं, चिंतन करते हैं, ध्यान करते हैं, तपस्या करते हैं, उपासना करते हैं, सभी श्री कृष्ण के प्रति कृष्ण के प्रति कृष्ण के प्रति उस कृष्ण की लीलाओं का, उस कृष्ण की महिमा का उन्होंने इतनी कुशलता के साथ इस भ्रमर की सार ग्रंथ के रूप में हमको दिया है। ये हमें हमेशा पढ़ने लायक है। हमें पढ़ के उसका रसास्वादन करके उसका आनंद उठाना है। आप सबसे मेरी यही प्रार्थना है, आप सब ब्रह्मगीत सूर सागर पढ़िए और उनका रसास्वादन करिए, यही मेरी आपसे प्रार्थना है। एक बार मैं उस गीत को दोहराता हूँ। निर्गुण कौन देश को वासी, निर्गुण कौन देश को वासी, मधुकर हंसी समझाए, मधुकर हंसी हंसी समझाए, सौह दे बुझती सांस ना हांसी, बुझती सांस. சத்தியம் நமக்கு புரியும், இது சிரிப்பல்ல. பூஸ்தி सांस ना हांसी, कोहे जनक कोहे तात, कोहे जनक जननी को कहियत कौन नारी कौन दासी, कोहे जनक जननी को कहियत कौन नारी को दासी, कैसो बरन बेश है, कैसो बरन बेश है, कैसे के ही रस में अभिलाषी, के ही रस में अभिलाषी, पावेगे पुनि किसे अपने जोरे कहियो घासी, पावेगो पुनि किसे अपनो जोरे कहियो गो घासी, सुनत मौन है रहियो, सुनत मौन है रहियो, टगियो सो सूर सबई मति नासी. सुनत मौन है रहियो, चुप रह गया. टगियो सो सूर सबई मति अविनाशी. ये सूरदास का ब्रह्मगीत साहब एक अंश है. इसमें आप इसका अध्ययन कीजिए और इसका ரசாஸ்வாதம் करें, यही मेरी आपसे प्रार्थना है. இத்துடன் இந்த என்னுடைய இன்றைய நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்கின்றேன்.
மீண்டும் அடுத்தது இன்னொரு தலைப்பிலே, நாளைய தலைப்பிலே உங்களுக்கு நாளைய தலைப்பில் உள்ள கருத்துக்களை நான் உங்களுக்கு சொல்வதற்கு முன் இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நாளை அடுத்த தலைப்பிலே சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் சுந்தரராஜன், திருப்பூர். நன்றி.